ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த புதிய வருடத்தில் துவக்கத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த மாதத்தின் துவக்கத்திலே தேவன் நமக்கு அருளுகிற வேத வசனங்களை வாசித்து தியானிப்போமாக. நித்திய மகிழ்ச்சி உங்களை ஆட்கொள்வதாக. கிறிஸ்துவுக்குள் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மீண்டுமாய் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி இந்த புதிய ஆண்டின் புதிய நாளான ஜனவரி 1ஆம் தேதி உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனது குடும்பமும் அன்பான புத்தாண்டு வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை ஆசீர்வதிக்கப்படும்படியாக தேவனுடைய சமூகத்திலே நான் ஜெபித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு இந்த வருடம் தேவன் நமக்கு தந்த ஆசீர்வாதமான வார்த்தை ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வருகிறது. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லி இந்த தலைப்பின் கீழாக நாம் பார்ப்போம். ஆண்டவர் அன்பான பிள்ளைகளே, வசனத்தின் முதல் பகுதி கூறுகிறது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி வருவார்கள். எப்படியாக வருவார்கள்? பாடலுடன் துதியுடன் சீயோனுக்கு வருவார்கள் என்று. சீயோன் கர்த்தர் வசிக்கும் இடம். புத்தாண்டிலே தனது மக்கள் ஆண்டவருடைய முன்னிலையிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரோடு கூட நடப்பதிலே நமக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தர் இங்கே சொல்லும் மற்றொரு விஷயம், தேவனால் மீட்கப்பட்டவர்கள், அதாவது விடுவிக்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கையிலே இதுவரை சுதந்திரமில்லை என்றால், இந்த நாளிலே வாழ்க்கையின் மீட்பு இல்லை என்றால், தேவன் சொல்லும் முதல் விஷயம், இந்த புத்தாண்டிலே அவர் உங்களை மீட்டுக் கொள்வார். ஒரு நபர் விடுதலை, சுதந்திரம் மற்றும் எதையும் சாதிக்க ஒரு மனிதனின் இதயத்தில் சுதந்திரம் இருக்க வேண்டும். அவனுடைய மனம் சுதந்திரமாக இருக்க வேண்டும். மக்கள் மத்தியில் செய்வதற்கான வாய்ப்பை அவர் சுதந்திரமாக பெற வேண்டும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர். இந்த புத்தாண்டு ஆண்டுக்காக முதல் ஆசீர்வாதம் உங்கள் முழு குடும்பத்திற்கும் தேவனிடமிருந்து ஒரு பெரிய ரட்சிப்பாகும். அடுத்ததாக ஆண்டவர் கூறுகிறார், சீயோனுக்கு பாடி கொண்டு வா என்று. கடந்த நாட்களிலே உங்கள் பிள்ளைகளால் மிகவும் புலம்பலாக, மிகவும் வேதனை மற்றும் பல கெட்ட வார்த்தைகள் இருந்தது. இனி அவர்களின் நாவில் புகழ்ச்சி ஓசை ஒலிக்கும். இது கர்த்தரிடமிருந்து வந்த தீர்க்க தரிசனம். உன் கணவன் கெட்ட வார்த்தை பேசலாம், மருமகள் கெட்ட வார்த்தை பேசலாம், மருமகள் திட்டும் வார்த்தைகள், மாமியார் திட்டும் வார்த்தைகள், இப்படி யார் அழுதாலும் ஆண்டவன் உங்கள் கண்ணீரை காண்கிறவர். உங்களை புத்தாண்டிற்குள்ளே கொண்டு வந்துள்ளார். அவர்கள் வாயில் மகிழ்ச்சி பாடல்கள் நிறைந்திருக்கும் என்கிறார். புகழ்ந்து பேசும் வாயால் யாரையும் சபிக்க மாட்டீர்கள் என்று முடிவு செய்யுங்கள். மேலும் ஆண்டவர் போற்றும் இந்த வாயால் நான் யாரையும் முதுகில் கடிக்க மாட்டேன். ஆண்டவர் இன்று இந்த மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். பைபிள் சொல்கிறது, ஏசாயாவின் நாக்கில் எரியும் கனல் தீண்டப்பட்ட போது அவர் அழுதார், ஐயோ நான் அழிந்து விட்டேன், ஏனென்றால் நான் அசுத்தமான உதடுகளை உடையவன் என்றான். அவர் அசுத்தமான உதடுகளை உடையவராக இருந்தார், ஆனால் ஆண்டவரின் தீர்க்கதரிசியாக மாற்றப்பட்டார். அசுத்தமான உதடுகளை கொண்ட உங்கள் பிள்ளைகள் ஆண்டவரின் தீர்க்கதரிசிகளாக மாற்றப்படுவார்கள். இந்த வருஷம், இந்த புத்தாண்டில் கண்டிப்பாக அது நடக்கும். முதல் ரட்சிப்பு, இரண்டாவது மகிழ்ச்சியான உதடுகள், மூன்றாவதாக அவர்கள் தலையில் நித்திய மகிழ்ச்சியுடன் என்று கர்த்தர் அறிவிக்கிறார். உங்கள் கையை உங்கள் தலையில வைத்து நித்திய மகிழ்ச்சி என் தலையில இருக்கும் என்று அறிவிக்கவும். நித்திய மகிழ்ச்சி என் தலையிலும் என் குடும்பத்திலும் நித்திய மகிழ்ச்சி. ஆமென், அல்லேலூயா. கர்த்தரின் அன்பான பிள்ளைகளுக்கு நித்திய மகிழ்ச்சி இறுதி வரை நம்முடன் பயணிக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சியை நிச்சயம் தருவார். நித்திய மகிழ்ச்சியின் ஒரு முக்கிய பகுதி பரலோக மகிழ்ச்சி. சொர்க்கத்திலே துக்கமோ கண்ணீரோ பற்கடிப்புகளோ இல்லை. நித்திய மகிழ்ச்சி என்பது ஆண்டவருடைய கூட நாம் கொண்டிருக்கும் மகிழ்ச்சியான ஒரு ஐக்கியம். ஆண்டவரின் கையை பிடித்து நடப்பதிலே உள்ள மகிழ்ச்சி, தொடர்ந்து ஆண்டவரை துதிப்பதில் உள்ள மகிழ்ச்சி, இந்த நித்திய மகிழ்ச்சி உங்கள் குடும்பத்திலே இருக்கும் என்கிறார் ஆண்டவர். மகிழ்ச்சி வந்தால் துன்பம் ஓடிவிடும். கடந்த ஆண்டே உங்கள் குடும்பத்திலே பல சோகமான விஷயங்கள் நடந்திருக்கலாம். இதன் காரணமாக நீங்கள் மனமுடைந்து சோகமான இதயத்துடன் இந்த புத்தாண்டிலே நுழைந்துள்ளீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். இன்று ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்களை உற்சாகப்படுத்த கர்த்தர் உங்கள் தலையிலே நித்திய மகிழ்ச்சியை கிரீடமாக வைப்பேன் என்று கூறுகிறார். இந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் எவ்வாறு வழங்குகிறார்? உங்களுக்கு துக்கத்தை
ஏற்படுத்திய காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து இந்த வருடம் உங்களை மகிழ்ச்சி அடைய செய்வார். சமீப காலங்களிலே வேலை இழப்பு ஒரு பெரிய சோகமாக இருந்திருக்கலாம், உங்களை பின்வாங்க செய்திருக்கலாம். உங்களை மீண்டும் இந்த நாளிலே மகிழ்ச்சி அடைய செய்ய அவர் உங்களுக்கு ஒரு திறந்த வேலையை நிச்சயமாகவே தருவார். திறந்த வாசலை உங்களுக்காக வைத்திருக்கிறார். ஆண்டவர் காலேபிடம் உன் கால்கள் பதித்த தேசத்தை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்று கூறினார். உத்தம மனிதரான காலேபிடம் அவர் அதை சொன்னார். அவர் உங்களுக்கு அதே வார்த்தையை இந்த நாளிலும் உங்களுக்கு கொடுக்கிறார். நானும் என் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருந்தால் போதும் என்று புத்தாண்டிலே நினைக்க வேண்டாம். தேவன் உங்களுக்காக பல காரியங்களை செய்வார். அவர் சொர்க்கத்தின் வாயில்களை திறக்கப் போகிறார். ஆண்டவரிடம் சொல்லுங்கள், ஆண்டவரே என்னை நலமாக வைத்திருங்கள், நான் என்னை சுற்றியுள்ள அனைவரையும் நன்றாக வைத்திருப்பேன், குடும்பத்தை நல்லபடியாக வைத்திருப்பேன், என்னை சுற்றி கஷ்டப்படுபவர்களை நான் நன்றாக வைத்திருப்பேன் என்று சொல்லி தேவன் பெரிய காரியங்களை திட்டமிட்டு உங்களுக்காக வெள்ளி கதவுகளை நிச்சயமாகவே திறக்கிறவராய் காணப்படுவார். அடுத்ததாக அவர்கள் மகிழ்ச்சியை பெறுவார்கள் என்று சொல்லுகிறார். துக்கமும் பெருமூச்சும் ஓடி போகும் என்கிறார். ஆண்டவரே, நான் வெட்கத்துடன் இந்த புத்தாண்டிலே நுழைய போகிறேன் என்று அழுது கொண்டிருந்தால் எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே, இந்த புத்தாண்டிற்கான ஆண்டவரிடமிருந்து ஆசிர்வதிக்கப்பட்ட வார்த்தையின்படி இந்த நாளிலே அவருடைய மகிழ்ச்சியை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களை மகிழ்ச்சியுடன் ஆண்டவர் வாழ வைப்பார். கலங்காமல் இருங்க. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஆண்டவரே, நான் இந்த வசனத்தை பற்றி கொள்ளுகிறேன். இந்த வாக்குறுதியை பெறுவதை தடுக்கும் பாவம் என்னில் இருந்தால் என்னை மன்னியும் என்று சொல்லி முதலாவது நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே உங்களை தாழ்த்தி அர்ப்பணித்து உங்களுடைய ஜீவிய வாழ்வை மன்னிப்பு கேட்டு உங்களை நீங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்கள். பரிசுத்தமாக இருங்கள். நாளை நீங்கள் ஒரு அதிசயத்தை பெறுவீர்கள் என்று வேதம் கூறுகிறது. நாளை ஒரு அதிசயம் நிச்சயமாக நடக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாக ஆண்டவர் கூறுகிறார். எனக்கு பிரியமுள்ள தேவஜனமே, இந்த ஆண்டிலே உங்களுடைய கடந்த நாட்களிலே காணப்பட்ட துக்கங்கள் மறையும், ஏக்கங்கள் மறையும், ஏமாற்றங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றுவா. ஆண்டவரிடம் சொல்லுங்க, நான் அனைத்தையும் உங்கள் காலடியிலே கொண்டு வந்து விட்டேன் ஆண்டவரே என்று சொல்லி கர்த்தர் உங்கள் துக்கத்தை நீக்குவார். ஒரு பெரிய கடன் மூட்டையை சுமந்து கொண்டு கஷ்டப்படுகிற உங்களுடைய வாழ்க்கையிலே அந்த தரித்திரத்தை கர்த்தர் எடுத்து போட சர்வ வல்லமையுள்ள தேவன் தன்னுடைய ஐஸ்வர்யங்களை உனக்கு கொடுத்து வழி நடத்துவா. எனக்கு பிரியமுள்ள தேவஜனமே, இதுவரை நடத்திய தேவன் இனியும் நடத்துவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, நாட்களும் மாதங்களும் ஆண்டுகளும் மாறிக்கொண்டுதான் போகின்றது. தேசத்தின் ஆட்சிகளும் மாறி போகலாம். புல்லின் பூவை போல மனிதனுடைய நாட்களும் முடிந்து போகின்றது. சுற்றி இருக்கின்ற மனிதர்களை மாறி போகிறார்கள். நாங்களும் அந்த மாற்றங்களுக்கு விதிவிலக்கானவர்கள் அல்ல என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோம். எனக்கு பிரியமுள்ள தேவஜனமே, ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். கடந்து சென்ற ஆண்டை திரும்பி பாருங்க. நமது தேவன் எப்படியாக நம்மோடு கூட இருந்தார் என்று சற்று சிந்தித்து பாருங்க. ஒரு நல்ல தகப்பனை போல, தேற்றும் தாயை போல, வழிநடத்தும் நல்ல மெய்ப்பனை போல நம்மை வழிநடத்தி வந்தார் அல்லவா. இஸ்ரவேல் ஜனங்களை வண்ணாந்தரத்திலே வழி நடத்தி சென்றது போல உலகத்திலே ஒரு மனிதனானவன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல இந்நாள் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் நமது தேவனாகிய கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்தார் அல்லவா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்குத்தத்தத்தின்படி அவர் உண்மையுள்ளவராக இருந்து நம்மை தேற்றினார் அல்லவா. ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவால் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் என்ற பிரகாரமாக தம் மேய்ச்சலின் ஆடுகளாகிய நமக்காக தம் உயிரையே கொடுத்த அந்த நல்ல மேய்ப்பர் நம் ஒவ்வொரு நிலைமையை நன்றாக அறிந்து அதன் பிரகாரமாக நம்மை வழி நடத்தி வந்தார் அல்லவா. எனக்கு பிரியமுள்ள தேவ ஜனமே, தாவீது ராஜா கூறியது போல, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீரனை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று கூறியது போல இந்த புதிய வருடத்திற்குள்ளே நாம் பிரவேசித்து கொண்டு கடந்து செல்ல போகிக் கொண்டிருக்கிறோம். நாமும் கூட இந்நாளிலே நமது தேவனாகிய கர்த்தருக்கு மனதார நன்றி செலுத்துகிறவர்களாய் இருப்போமாக. அவருடைய அநாதி தீர்மானத்தின்படி நம் ஒவ்வொருவரையும் முன் குறித்த தேவன் அப்பா பிதாவே என்று கூப்பிடும்படியான பெரிதான ஸ்லாக்கியத்தை நம் அனைவருக்கும் கொடுத்திருக்கிறார். இதுவரை நடத்தி வந்த தேவன் மகிமையிலே அவரை தரிசிக்கும் நாள் வரை நம் அனைவரையும் காத்து வழி நடத்துகிற தேவனாய் காணப்பட்டு
தாவீது ராஜா கூறியது போல, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று கூறியது போல, நாமும் இந்நாளிலே நமது தேவனாகிய கர்த்தருக்கு மனதார நன்றி செலுத்துகிறவர்களாய் காணப்படுவோமாக. எனக்கு பிரியமுள்ள தேவச்சனமே, இந்த நாளிலும் நம் தேவனாகிய கர்த்தர் துன்பத்திலே தேவனை நாம் உதவி செய்யும்படியாக கேட்போம். நிச்சயமாக அவருடைய நாமம் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். தேவன் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து நமக்கு உதவி அனுப்புவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபத்தின் நினைவு தேவனுடைய சமூகத்திலே நாம் எட்டப்படும்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நம்முடைய ஜெபங்களை நினைவு கூறுகிறவராய் காணப்படுவாராக. ஆகவே இந்த நாளில், இந்த புதிய வருஷத்திலே உங்களை ஆச்சரியப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். இப்படியும் நடக்குமா என்று எண்ணம் கூடிய விதத்திலே ஆச்சரியப்படத்தக்க மாறுதல்களை, திருப்புமுனையை தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வரப்போகிறார். ஆச்சரியமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் உங்கள் கண்கள் காணப்போகிறது. இனி நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, விசேஷமானவர்கள். சமுதாயத்திலே, வேலை ஸ்தலத்திலே புறக்கணிக்கப்பட்ட நிலைமையிலே கடந்து போகிற உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் ஒரு திருப்புமுனையை தந்து நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டிலே உங்கள் தலையை உயர்த்தி வைக்க போகிறார். ஆகவே எதை குறித்தும் கலங்காமல் இருங்கள். துன்பத்தில் தேவனை நோக்கி ஜெபம் செய்யுங்கள். அவருடைய உதவியை நாடுங்கள். இயேசு கிறிஸ்துவே உங்களுக்கு இரட்சகராக அவரை நீங்கள் நம்பும் பொழுது எல்லா துன்பங்களிலிருந்து அவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்து வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுவார். சீயோனிலிருந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆசீர்வாதத்தின் நிறைவுகளை அவர் கொடுத்து உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். சீயோன் தேவன் தங்கும் இடம், அவர் விரும்பும் இடம் என்று சொல்லி சங்கீதம் 132:13 வசனத்திலிருந்து 18 வசனம் முடிய பார்க்கிறோம். அங்கே குறைவில்லாமல் ஆகாரம் இருக்கும், ஆசாரியர்களுக்கு விடுதலையின் வஸ்திரம் உள்ளது. தாவீதிற்கு ஆசீர்வாதம் அங்கே தான் காணப்பட்டது. தாவீது என்றால் பிரியமானவன். பிரியமானவர்களுக்கு அருளும் 3 ஆசீர்வாதங்கள். தாவீதுக்கு ஒரு கொம்பு வெற்றியை குறிக்கிறது. தாவீதுக்கு ஒரு விளக்கு வெளிப்பாடுகளை குறிக்கிறது. தாவீதின் இருதயம் தேசத்திலே நடக்கும் காரியங்கள் எல்லாம் அறியும்படிக்கு தேவன் ஞானத்தால் நிறைந்திருந்தது. தாவீதின் தலையில் கிரீடம், ஆளுகை, மகிழ்ச்சி, உயர்வு, தனித்தன்மை உண்டானது. எனக்கு பிரியமுள்ள தேவஜனமே, இவ்விதமாக தாவீதுக்கு அருளிய ஆசீர்வாதங்களை நிச்சயமாகவே இந்த புதிய வருடத்திற்குள்ளே கடந்து வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும், சீயோனிலிருந்து வருகிற உங்களுடைய வாழ்க்கையிலே நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்கள் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும்படியாக கர்த்தர் செய்வார். நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுவார். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சங்கீதம் 134 வசனத்திலே கூறியிருக்கிறது போல, உங்களை சீயோனிலிருந்து வருகிற உங்கள் வாழ்க்கையை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். எத்துன்பத்திலும் வேதனையிலும், துன்பத்தின் காரியங்களிலும், குறைகளின் மத்தியிலும் வாழ்க்கையிலே நீங்கள் கடந்து வந்தீர்களோ, போராட்டத்தின் மதிலை கடந்து வந்தீர்களோ, மற்றவர்கள் உங்களை புறக்கணித்து விட்டார்களே என்று கடந்து வந்தீர்களோ, குடும்பத்தில் இருக்கிறவர்கள் உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்று தவித்து வந்தீர்களோ, இத்தனை நாட்கள் உங்கள் படுக்கை அறையிலே கண்ணீர் வடித்து கொண்டிருந்தீர்களோ, மறைவான அந்த கண்ணீருக்கு நிச்சயமாகவே இந்த புதிய ஆண்டிலே உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த பதிலை கொடுக்க சர்வ வல்லமையுள்ள தேவனாய் விளங்குவார் என்று நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாய் உங்கள் வாழ்க்கையை காணப்படுவாராக. தேங்க்யூ வெரி மச் ஆல். காட் பிளஸ் யூ. ஹாப்பி நியூ இயர் டு யூ ஆல்.